நீங்கள் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா பணத்தை நோக்கி நீங்கள் ஓடக்கூடாது. அந்த பணத்தை எப்படி உங்களை நோக்கி ஓட வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி யூடியூப்ல வந்து ரொம்ப ஈஸியாக பேசிடலாம். அது எப்படி பணத்து மேலே ஆசை இல்லாமல் பணத்துக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அதை எப்படி நம்மளை நோக்கி வரும்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் வந்து பணத்தை சேமிக்கணும், பணம் தான் எல்லாம், பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு ஓடிட்டே இருப்பாங்க, அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க நினச்ச அளவுக்கு அவங்களால பணத்துக்கு ரீச் ஆக முடியாது. அப்படியே அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கும் அந்த அளவுக்கு டிசர்வ்டான ஒரு ஸ்டேட்டுக்கும் போகவும் மாட்டாங்க. இதுவே இன்னொரு கேட்டகரி பீப்புள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பணத்தை பெருசாலாம் மதிக்க மாட்டாங்க, பணம் தான் எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. அது ஜஸ்ட் ஒரு திங்க் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் வச்சுருப்பாங்க. பட் அவங்கள நோக்கி தான் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக வந்து சேரும். அது இல்லாமல் பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வழிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன 2 கேட்டகரி பீப்புளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டாக இருப்பாங்க. நான் சொன்ன இந்த செகண்ட் கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா க்ரோத் மைண்ட் செட்டோட இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கவங்க இப்போ ஒரு 50,000 சம்பளத்தில் இருக்காங்க அப்படின்னா, எனக்கு இந்த 50,000 இருக்குது, நான் வந்து ஒரு ஸ்கில் படித்தா நான் வந்து ஒரு அடுத்த லெவல் போகலான்னு அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு எதாவது ஷார்ட்கட் இருக்கா பார்ப்பாங்க. இதுக்கு எதாவது ஸ்டாக் மார்க்கெட் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை வந்து ஒரு ட்ரேடிங், இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறது வந்து எதெல்லாம் ஈஸியான வழி தான் பார்ப்பாங்க. இதுவே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நான் வந்து சிலதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணால் தான் சிலது எனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து என்னோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து படித்து ஒரு நீங்கள் வந்து நல்லா பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் தான் சேவ் பண்ண முடியும், சேவ் பண்ணால் தான் அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வர முடியும். ஸோ இந்த க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு லா சொல்லுவாங்க, அந்த லா பேர் வந்து வில்சன் லா. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பணத்தை நோக்கி ஓட தேவையில்லை, அந்த பணம் அவங்கள நோக்கி வரும்னுவாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து நாலேஜ்லேயும் உங்களை இன்டெலிஜென்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நோக்கி பணம் வரும். தேங்க்யூ, பை.